குட் ஈவினிங் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க இப்போ கரண்டா எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரிப்பரேஷன் எந்த ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கறது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. we will have a very healthy discussion in the comment section. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தான் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து என்னால நிறைய மேக் பண்ண முடியும். ஐ அம் ஹாப்பி தட் யூ வில் லைக் த வீடியோ. இன்னைக்குள்ள வீடியோ வந்து ஒரு சிம்பிளான ஸ்டடி விலாகா தான் இருக்க போகுது. யூஸ்வலாவே ஸ்டடி விலாக்லாம் பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நானே சில நேரங்கள்ல டிமோட்டிவேட்டடா இருக்கும்போது ஸ்டடி விலாக்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நம்மளுடைய கில்ட் எல்லாம் அது திருப்பி விட்டுரும். பாரு உன்ன மாதிரி அங்க ஒருத்தங்க படிச்சுட்டு இருக்காங்க, உன்னாலே முடியும், நீ எல்லாம் இப்படி படிக்கிற ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடி விலாக பார்க்கும்போது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் எந்திரிச்சேன். அதை விட சீக்கிரமா எந்திக்கணும்னு நினைச்சேன். பட் பேபிக்கு வந்து தடுப்பூசி போட்டுக்கிறதுனால 2 நாள் பயங்கர கிராங்கியா இருக்கான், இறங்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவனை ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ காலையில வந்து இப்போ நான் கம்பைன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டடி பார்ட்னர் கூட. ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் ஹர். ஸோ அவங்க கூட கம்பைன் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு ஷெடியூல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலில் வந்து இன்னைக்கு நான் வந்து ஜியாகிரஃபி படிக்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். ஸோ இந்த ஜியாகிரஃபி 2 பேஜ் படிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள என்னுடைய குட்டி விடிவால் வந்து முடிச்சு வந்துட்டான். ஸோ அவன் கூட அந்த சைடில் அவன் உட்காந்து டாய்ஸ் கூட விளையாட, நான் இந்த சைடில் உட்காந்து ஜியாகிரஃபியில் பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட்ங்கிற லெசன் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசனாக தான் இருந்தது, ரொம்ப கம்மி ஃபேக்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு கொஸ்டின் அனுப்புவேன். நான் படிச்சு முடிச்சதுல இருந்து அவங்களுக்கு கொஸ்டின் அனுப்புவேன், அவங்க எனக்கு கொஸ்டின் அனுப்புவாங்க. நாங்க 2 பேருமே டெஸ்ட் மாத்தி வச்சு கரெக்ஷன் பண்ணிப்போம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கிளாஸ் டெஸ்ட் மாதிரி டெஸ்ட் எழுதுறது வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் நமக்கு வந்து கொடுக்குது. கண்டிப்பா நம்ம அந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணிருக்கோம், நல்லா அந்த லெசனை படிச்சிருக்கோம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்டைரக்டாவே பில்ட் ஆகுது. அதுக்காக இந்த லெசன் டெஸ்ட் முடிஞ்சோன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிவிஷனும் பண்ணணும். அதுலயே நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் இந்த டைம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஹிஸ்டரியில உள்ள ஒரு லெசனை வந்து கம்ப்ளீட்டா நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. பிகாஸ் நான் இது வரைக்கும் ஹிஸ்டரி சைட்ல நோட்ஸே எடுத்ததே இல்லை, ரொம்ப கம்மியான லெசன்ஸ் தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து மறுபடியும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். நோட்ஸ் எடுக்கிறதே கொஞ்சம் டெடிகேட்டட் ஒர்க் தான். நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுக்கான வீடியோவும் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் 1.5 hours கண்டினியூஸா ஆயிடுச்சு. இது கூடையில வந்து பேபியை பார்க்கறது, சாப்பாடு கொடுக்கறது, ஃபீட் பண்றது அப்படின்னு நிறைய வேலைகளை பிரேக் பண்ணி தான் எடுத்தேன். நோட்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஹிஸ்டரி ஜியாகிரபிக்கு மட்டும் தான் நோட்ஸ் எடுக்கிறேன், மற்றது எல்லாத்துக்கும் மெட்டீரியல் தான். ஜியாகிரபிக்கு வந்து கம்ப்ளீட்டா நான் நோட்ல தான் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறேன். ஹிஸ்டரிக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா A4 ஷீட்ல வந்து போட்டு அப்பப்போ A4 ஷீட் கிடைக்கும் போது எழுதி வச்சிருந்தேன். இதுல வந்து நோட்ஸ் மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நோட் வாங்கி மறுபடியும் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா எல்லா ஹிஸ்டரி நோட்ஸையுமே ஒரே நோட்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதனால வந்து நோட்ஸ் வந்து தொலையாது. இது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபைல்குள்ள நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என்னுடைய நோட்ஸ் மெயின்டெனன்ஸ் மொத்தமே இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். எல்லா நோட்ஸையும் ஒன்று வந்து பேப்பர்ல எழுதினாலும் கூட நோட்லயே பின் பண்ணி வச்சிருவேன். அதனால நான் தொலையாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றது. எந்த ஒரு நோட்ஸா இருந்தாலுமே அது தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புக்ல நோட்ல எல்லாத்தையுமே பின் பண்ணி வச்சுப்பேன். பிகாஸ் அது வந்து தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருப்பேன். ஸோ இந்த நோட்ஸ் வந்து எய்தர் நீங்க பார்ட்டிஷன் ஃபைலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட கடையிலே வந்து வாங்கி கூட வச்சுக்கலாம். எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நோட்ஸ் எடுக்கிறதோட மட்டும் விட்டுறக்கூடாது. எடுத்த நோட்ஸை மறுபடி படிக்கணும். எடுத்த நோட்ஸை ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். எடுத்த நோட்ஸை சேஃபா வச்சுக்கணும். அப்படின்னாதான் நம்ம போட்ட ஒரு மணி நேரத்துக்கும் வந்து பயங்கரமான எஃபர்ட் அண்ட் யூஸ் வந்து இருக்கும். சும்மா நோட்ஸ் எல்லாரும் எடுக்கிறாங்கிறதுக்காக நம்மளும் ஃபேன்சியாக எடுத்துடக்கூடாது. நம்ம நோட்ஸ் வந்து ஒரு பிரிண்டட் வேல்யூபிள் காப்பி மாதிரி, அதனால எப்போவுமே அதை பத்திரமா நீங்கள் வச்சுக்கணும். இவ்வளோதான் என்னுடைய நோட்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள ஸ்டைல் வந்து. இது போக நான் காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாவ் அ வெரி குட் டே. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள்.